ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ரீல்ஸ் பார்த்தோம் பார்த்துக்கோங்க. அந்த ரீல்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரே ஒரு இலையை வச்சு நம்ம ஒரு ஜாஸ்மின் பிளான்ட்டை உருவாக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் நம்ம இப்போது ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரீல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இந்த செடியிலிருந்து தான் அந்த இலையை எடுக்க போகிறோம். ஒரு பெரிய இலையை எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஜாஸ்மின் பிளான்ட் இருந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுவும் இது அடுக்குமல்லி. ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. நம்ம மண் கலவையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெயில் ரொம்ப அடிக்கி, அதனால் ஓரமாக போய் நிழலில் வச்சு பண்ணலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நிழலாக இருக்குது, இங்கே வச்சுக்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி நம்ம அடிக்கடி வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இதில் நம்பிக்கை 1% கூட இல்லை. ஏன்னா நம்ம குச்சியே நொடிச்சு வச்சாலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இலையிலேருந்து வரங்கிறது எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சரி, இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே இந்த இதில் ஒரு இலையை வச்சு கொஞ்ச நாள்லேயே நிறைய பூவாக வேறு பூத்துருக்கிற மாதிரி கட்டுறாங்க. அதனால தான் நானே ட்ரை பண்ணுறேன். நான் உங்களுக்கு இது எப்படி வளர்ந்துருக்கு என்னன்னு தான் காட்டுறேன். எனக்கு இது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி, அதனால் ஆனால் நம்ம இப்படி ஆரம்பத்திலே வாய் வைக்கக்கூடாது, நல்லா வளரணும்னு சொல்லி பண்ணலாம். மோட்டிவேஷன் தான் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு மாடியில் தான் இருக்கோம். இந்த மாடி பார்த்திங்கன்னா நம்ம அப்போ இருந்த மாடி கிடையாது, புது மாடி. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள வீட்டில் வந்து தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காண்டி எல்லாம் உங்களுக்காண்டி தான். ஆனால் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நான் ரொம்ப தெளிவாலாம் வீடியோ போடுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதை நல்லா புதைச்சி வச்சாச்சு. இப்போ இதை கொண்டு போய் ஒரு ஓரமாக நிழலில் வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஓரமாக கொண்டு போய் வச்சிடலாம். நம்ம
ரோஸ் செடி கீழே வச்சிடலாம், நிழல்ல வச்சிடலாம். நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஆகிட்டு இது வச்சு. இப்போது நம்ம ஜாஸ்மின் செடி வளர்ந்துருக்கா வளரலையான்னு பார்ப்போம். எனக்கே இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாங்க இப்போ என்ன ஆகிருக்கு நம்மளோட அந்த ஜாஸ்மின் இலை பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது நம்ம வச்ச இலை. அது இன்னும் ஆனால் காயவே இல்லை. அதுலேருந்தே தான் ஒரு செடி பக்கத்துலேயே தான் முளைச்சி வந்திருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வேளை இங்கிட்டு ஏதோ இலை பட்டு முளைச்சி வந்துட்டா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி, ஆனால் இங்கே பாருங்கள் வெட்டாக தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா தண்ணியெல்லாம் நான் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் இது நான் நினச்சே பார்க்கல, ஒரு 4 பூவும் வச்சுருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் வளருதான்னு. எனக்கு இது நினச்சே பார்க்கல இப்படி ஆகும்னு. இங்கே பாருங்கள், அழகாக 4 பூ வேறு வச்சுருக்கு. சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு விஷயமும் சொல்லணும். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. என்னென்னா, இதில் ஒரு வேர் இல்லை அதெல்லாம் காட்ட மாட்டிங்களா? ஏன்னா இதுக்கு பக்கத்தில் முளைச்சிருக்குன்னு நாங்கள் எப்படி நம்புறதா அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காண்டியே உங்களுக்காண்டி நான் வேரையும் சேர்த்து காட்டுறேன். இது 100% உண்மைன்னு நம்புங்க. இப்போது நான் வேரை காட்ட போகிறேன். நம்பிட்டீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணுனாலும் உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிடலாம் வீடியோ போடுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம் அதில் வேர் விட்டுருக்கா என்னென்னு. பிடுங்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வேர் விட்டுருக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா தள்ளி வளர்ந்துருக்கு. இது பக்கம் வராமல் குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் வேர். ஆனால் இந்த செடியை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் வீடியோ. உங்களை நான் ப்ராங்க் பண்ணிட்டேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்து நம்பினீங்களோ அவங்க எல்லாருமே ப்ராங்க் ஆகிட்டீங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா உண்மையிலே வளரல. எனக்கு முதலே தெரியும் இது ஒன்று வளராது. இல்லாட்டினா வளர்ந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு அதிசயமாக இந்த வீடியோவை எடுத்து போட்டுடலாம், இல்லாட்டி ஒரு ப்ராங்க் வீடியோவை மாற்றிடலாம். ஆனால் இந்த இலை பார்த்திங்கன்னா காயவே இல்லை. இது நம்ம அன்னைக்கு வச்ச இலை தான். ஆனால் இந்த மல்லிப்பூ செடியெல்லாம் என்ன ஆகும்னா தண்ணி இல்லைனாலும் ரொம்ப நாளாக வாழும் போல். அதனால் இந்த அன்னைக்கு வச்சா அதே இலை தான் இது. இதை ஆனால் நான் மாற்றவே இல்லை. இந்த இது காயவே இல்லை. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஒரு 4 பூ இருக்கிற செடியை பறித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 4 பூ. அந்த பூ பூத்து அழகாக குலுங்கியிருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இதை பறித்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் எல்லோரும் ப்ராங்க் ஆகிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேணால் நீங்கள் ஏமாந்துருக்கலாம். அடுத்து ஒரு வீடியோவில் உங்களுக்காண்டி இந்த மாதிரி ஒரே ஒரு இலையிலேருந்து ஒரு செடியை வளர்த்து காட்டுறேன். உங்களுக்காண்டி அதிலேருந்து ஒரு செடியை வளர்த்து காட்டுறேன். ஆனால் நீங்கள் அதில் ஏமாற மாட்டீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒரு இலை தான், ஒரு இலையை வச்சு நான் செடி வளர்த்து காட்டுறேன். ஓகேவா? ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த இந்த ஒரு இலையை வச்சு செடி வளர்க்கும்ல, அதில் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தரேன்.